அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஜும்மா நாளப்போ ஒரு சின்ன வேலை விஷயமா நான் வெளியூர் போயிட்டேன். பள்ளிக்கே நான் அன்னைக்கு தாமதமா தான் போக வேண்டிய சூழ்நிலை. நான் போகும்போதே இமாம் பயான் சொல்லிட்டு இருக்க, நான் பள்ளிக்குள்ள நுழைஞ்சதும் சுன்னத் தொழுக ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் 2ஆம் ரக்காத் தொழ ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லயே பயான் முடிஞ்சு ஜும்மா தொழுகைக்கான இக்கமா சொல்லப்பட்டுச்சு. இதை கேட்டனா அவசரமா சுண்ணத்தை முடிச்சிட்டு ஜமாத்தோட இணைஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், சுண்ணத்தை அவசரமா தொழுதுட்டோமே, இது சரியா தப்பா? இந்த குழப்பம் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இந்த குழப்பத்துக்கான தீர்வை தேட எனக்கு இந்த ஹதீஸ் கண்ணில் பட்டு, தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த கடமையான தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பு முஸ்லிமிலே 1281வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸ் என்னோட குழப்பத்துக்கு ஒரு விடை கொடுத்துச்சு. கடமையான தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டுட்டா அந்த இடத்துல வேற தொழுகைக்கு இடமே இல்லை. நாம அந்த இடத்துல சுன்னத்தான தொழுகையை தொழுதாலுமே சரி, அதை அப்படியே கைவிட்டுட்டு ஃபர்லான தொழுகையில இணைஞ்சிக்க வேண்டியதுதான். இதை பத்தி சில மார்க்க அறிஞர்கள் கிட்ட கேட்கும் போது அவங்களும் இதையே தான் சொன்னாங்க. ஆக கடமையான தொழுகை அதன் சரியான நேரத்தில் சரியான வழிமுறையில் தொழுது சுவனம் செல்லும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.